ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற மனித வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, நான் ஏன் வாழ்கிறேன்? இதற்கான பதிலை இஸ்லாம் அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல, மாறாக இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் ஒரே இறைவனான் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அதாவது அந்த இறைவனை அறிந்து அவனுக்கு நன்றி உணர்வுடன் வாழ்வதே மனித வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்கிறது. ஆனால் இஸ்லாமில் வணக்க வழிபாடுகள் என்பது சில சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, மாறாக நேர்மை, கருணை, நீதி, ஒழுக்கம் இவையெல்லாம் இறைவனை வழிபடுவதின் ஒரு பகுதியாகும். இறைவன் இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடம், அவ்வாறு நீங்கள் பார்க்க வேண்டும் என கூறுகிறது. மரணம் மனிதனுடைய முடிவல்ல, அதுதான் உண்மையான ஜனனமாகும். நாம் செய்த செயல்களுக்கு அடுத்த வாழ்க்கையில், மறு உலக வாழ்க்கையில் நியாயமான கேள்வி கணக்குகள், விசாரணைகள் உண்டு. அதனால்தான் இஸ்லாம் மனிதனை தன்னை படைத்த இறைவனை நினைத்து ஏனைய மனிதர்களிடம் நல்லவர்களாக இருந்து பொறுப்புடன் வாழ அழைக்கிறது. இதுவே இஸ்லாம் மனித குலத்துக்கு காட்டக்கூடிய மனித வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்று சொல்லி காட்டுகின்றது. அன்பானவர்களே,